அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த மனிதனாக இருந்தாலும் மனம் அடங்கி இருக்கணும். மனம் ஆரவாரம் கொள்ளும். மனம் ஆரவாரம் கொள்ளாமல் அது அடங்கி இருக்கணும்னா முதல்ல மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்குனா புலனடங்கும். புலனடங்குனா மனம் அடங்கும். அப்போது மனமும் புலனும் அடங்கி போச்சுனாவே அவன் அடுத்தது உலக செயலேருந்து கடவுள் செயலுக்கு மாறிடுவான். அதுக்கு பேஸ் அடிப்படை மூச்சு அடங்கணும். அதனால தான் நம்ம உபதேசத்தில் என்ன பண்ணுறோம், மூச்சு அடங்கட்டும். மூச்சு அடங்கினா தான் புலன் அடங்கும். புலன் அடங்காமல் மூச்சு அடங்காது, மூச்சு அடங்காமல் புலன் அடங்காது. இதை தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆரிய நல்லான். ஆரிய நல்லான்னா ஆன்மா வந்து தங்கமானது. ஆரிய நல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான் என்னது. அப்போ ஆன்மா தங்கமான் தான். நல்வினை தீவினை இந்த மூச்சு தான். இந்த மூச்சு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதாவது இஷ்டத்துக்கு ஓடுறதால கண்ட விஷயங்களை இது மனசுக்குள்ளே எடுத்து வச்சுக்குது. அப்போ மனசுக்குள்ளே இது கண்ட விஷயங்களை எடுத்து வைக்கும்போது துன்பத்தில் விழுந்து போகுது. ஒரு 10 நிமிஷம் துன்பம் தான், ஆனால் 10 நிமிஷம் இன்பம் தான் 10 நாள் துன்பத்தில் விழுது இல்லையா? எத்தனை கல்யாணங்கள், கல்யாணம் மிஞ்சி மிஞ்சி நடக்கிறது ஒரு அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேரத்தில் அந்த கல்யாண பெண்ணும் அந்த கல்யாண பிள்ளையும் ஒரு கற்பனையில் பறந்துருவாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும் போது அப்படி இருக்கும் போது நான் இப்படி வாழ போகிறேன், நான் அப்படி வாழ போகிறேன். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் கல்யாணம் ஆகி மறுநாள் எத்தனை பெண்கள் துன்பப்படுறாங்க, எத்தனை ஆண்கள் துன்பப்படுறாங்க. அப்போது அந்த 10 நிமிஷம் இன்பத்தின் தான் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்குது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கும் போது அவள் மறுபிறவி. அவள் அதுவும் அந்த முதல் கர்ப்பம் இருக்குதே, அது வந்து அவள் செத்துடுறா. அவள் தகப்பனுடைய நிலையும் தாயினுடைய நிலையும் உலகத்தில் தகப்பனை விட பிள்ளைகளுக்கு தாய் மேலே ஏன் பாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, தகப்பன்றவன் எப்படிப்பட்டவன்னா சம்பாரிச்சுன்னு வந்து பணத்தை கொடுக்குறதோடு சரி, அந்த கொடுத்த பணத்தை பாதுகாத்து அதை பக்குவப்படுத்தி அந்த வளர்க்கறதுக்கு காரணம் அந்த தாய் தான். அது மாதிரி பிந்துன்ற ஒரு பொருளை ஒரு தாய்கிட்ட கொடுத்த அந்த தாய் சுரோனிதத்தோடு சேர்த்து 10 மாதம் சுமந்து உலகத்தில் ஒரு உருவமாக காட்டுறவ தாய். அந்த உருவமாக அவள் 10 மாதம் சுமந்து காட்டும் போது அவளுடைய மரணமே சம்பவிக்குது அந்த ஒரு பிறப்பில், ஒரு நாளில். ஆனால் அவ்வளோ துன்பத்தை 10 மாதம் துன்பம், அந்த குழந்தை பிறக்கும் போது அவள் படுற துன்பம் அத்தனையும் அந்த குழந்தை பிறந்த 5 நிமிஷம் பார்த்தாலும் அவ்வளவு மறந்து போயிடுறான் இல்லையா? ஒரு ஆனந்தம் பிறகுது அவள் முகத்தில். அதுக்காக அவள் 10 மாதம் துன்பத்தை சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று அந்த 10 நிமிஷத்தில் அவளுடைய துன்பமே பறந்து போச்சு. ஆனால் 10 மாதம் கஷ்டப்பட்டு பெற்று அந்த 10 நிமிஷத்தில் அவள் துன்பமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இது பிறந்து வளர்ந்து நல்ல புள்ளியாக இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருந்தது. அதே கொடூரமான புள்ளியாக இருந்தால் வாழ்நாள் முழுதுமே துன்பமாக மாறிடும் இல்லையா? அப்போது அது அமையணும், நல்ல பிள்ளைங்களாக அமையணும். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு தந்தைமார்களுக்கும் பிள்ளைங்க நல்லா இருந்ததுனாவே அவன் மனசு குதூகூலமாக இருக்கும். அதுங்க சரியில்லைன்னாவே தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் வேதனையிலே வாடுவோம். அந்த வேதனையை தரக்கூட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. தாய் தகப்பன்னு சந்தோஷமாக வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் துன்பப்படாத பிள்ளைங்களாக வாழணும். அதுவே பெரிய விஷயம். அதுக்கு கடவுள் அருள் புரியணும். ஆத்மா வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்க? தேனி. உங்கள் பேர்? என் பேர் லதா. சொல்லுங்கம்மா. தேனியிலேருந்து வாங்க. ஆமாம். இப்போ மனத்தை பற்றியே பேசிட்டு வரீங்க. ஆமாம். மனங்கிறது நம்ம உடம்புக்குள்ள நம்ம எங்கே இருக்குது அது தெரிஞ்சாலும். நல்ல கேள்வி தான். நம்ம கண் இருக்குது, காது இருக்குது,
மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, இந்த உடம்பெல்லாம் இருக்குது, கை கால்லேருந்து எல்லாம் இருக்குது சாமி. எல்லாமே பார்க்கக்கூடிய பருப்பொருளாக இருக்குது. அன்னமய கோஷத்தில் இதெல்லாம் இருக்குது சாமி. ஆனால் மனம் எங்கே தான் இருக்குது அப்படின்னா, மனம்ன்றது ஒரு பொருளாக, ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இந்த உடம்புல இறைவன் படைக்கலை. அதுக்கு பேர் அந்த கரணம். அந்த கரணம்னா வடிவம் இல்லாதது. சரிங்களா? வடிவம் இல்லாத ஒரு பொருள் தான். ஒரு குழந்தை இருக்குது, பிறந்த குழந்தை. அது எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எதுவும் கேட்காது. ஏன் கேட்க மாட்டேங்குது? இப்போ வளர்ந்த பசங்க, அம்மா எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்குற மாதிரியே பிறந்த குழந்தை கேட்கல. எது கேட்கல? அதுக்கு மனம் இல்லை, மனம் வேலை செய்யலை. இருக்குது மனம் இருக்குது பொட்டியில் வச்ச பணம் மாதிரி அப்படியே கிடக்குது, செலவு பண்ணல. வயசு வந்தவொடனே பொட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்த மாதிரி வயசு வந்தவொடனே என்ன பண்ணுது? மனம் செயல்பட தொடங்குது. மனம் எப்படிப்பா செயல்படும்? மகன்களுக்கும் மனசு இருக்குது, நமக்கும் மனசு இருக்குது, குழந்தைக்கும் மனசு இருக்குது. குழந்தையா இருக்கும்போது மனம் செயல்படல, வளர வளர மனம் ஆடுது. திருப்பி எல்லாம் ஒடிஞ்சு ஒரு உன்னத நிலைக்கு போனவொடனே மனம் ஒடுங்கி போகுது. அப்போ 3 நிலையும் அதுக்கு இருக்குது. எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில், பகுத்து பார்க்கக்கூடிய தன்மையில், நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய வடிவத்தில் அது இல்லை. அப்போ அது எப்படி தான் பார்க்குறதுன்னு சொன்னால், நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நம்மளுடைய எண்ணங்கள். நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னால் உன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கை அமையும். அப்போது மனசோட அடையாளம் சதா எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கினே இருக்குது. கடலில் அலை அடிச்சுக்கினே இருக்கிற மாதிரி மனம் செயல்படுதுன்னா எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கினே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மனம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் எண்ணம்ன்ற விஷயங்கள் நடக்காது. நான் சிந்திச்சுக்கினே இருக்கிறேன் சாமி, நான் வேலை வெட்டி இருக்கும்போது ஓடுறேன் ஆடுறேன் அதெல்லாம் விஷயம். இப்போ சும்மா தான் உட்காந்துக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனைகள் மட்டும் ஓடினே இருக்குது. ஒரு நேரம் கூட சும்மா இருக்கவே முடியல. உடல் தளர்ந்து போச்சு. ஆனால் உள்ளகிற ஏதோ ஒரு பொருள் தளராமல் அது வேலையை பண்ணிக்கினே இருக்குது. அந்த பொருளுக்கு பேர் மனம். அப்போ எண்ணங்களை தான் மனம். எண்ணத்தோட சேர்க்க தான் மனம். அது செயல்படும் போது எப்படி செயல்படுது? புத்தி, சித்தம், அகங்காரம்னு செயலில் காட்டுது. மனம் செயலில் வரும்போது இது பிரியுது. புத்தி என்ன பண்ணுது? இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இது வேணும் இது வேணான்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அதுக்கு மட்டும்தான் இருக்குது. எதுக்கு? புத்திக்கு. அது ஏன்பா அப்படி புத்தி பிரித்து பார்க்குது? பிரித்து பார்க்குது. எல்லாரும் அப்போ ஒரே மாதிரி பிரித்து பார்ப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஏன் பிரித்து பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னால், அந்த புத்தின்ற ஒரு பொருளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ பிறவிகளாக நாம் எடுத்து வந்த எல்லா கர்மாவையும் எல்லா பதிவுகளையும் அந்த புத்தியில் போட்டு இறைவன் பூட்டி வச்சுட்டான். ஒரு பெருங்காயம் டப்பா திறந்தா பெருங்காயம் வாசனை வரும், ஒரு நெய் டப்பாவை திறந்தா நெய் வாசனை வரும். எந்த பொருளை திறக்கிறோமோ அந்த பொருளோட வாசனை வெளிப்படுற மாதிரி இந்த புத்திக்குள்ளே நாம் எத்தனையோ பிறவிகளாக சேர்த்து வச்ச அந்த கர்மாவோட பதிவுகள்லாம் அதில் பதிவு வச்சதுனால அந்த புத்தி ஓப்பன் ஆன உடனே உள்ளகிற பதிவுகள் வெளியே வருது. அப்போ அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி இங்கே செயல்பட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் புத்திக்குது. ஒரே மாதிரி யோசிக்கிறோமா? இல்லை. ஒருத்தர் 10 பேரோட சேர்ந்து செய்கிறோம், ஒருத்தர் 10 பேரையும் பிரிக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணமான பொருள் எதுன்னா அந்த புத்தி. அந்த புத்தியை அப்படி செயல்படுறதுக்கு காரணம் எதுனா, எத்தனையோ பிரிவுகளாக சேர்த்து வச்ச பதிவுகள் எல்லாம் அந்த புத்தியில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி இங்கே செயல் நடக்குது. அப்போது இந்த செயலை தொடர்ந்து நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் காரணமான பொருள் அகங்காரம். நல்லது கெட்டது செய்யாமல் தெரியாமல் நான் செய்யும்போது அடி விழுது. தெரியாமல் செஞ்சால் அடி வந்துச்சுப்பா. இப்போ அடி விழுதுன்னு தெரியுது, செஞ்சால் அந்த அடி விழுது. அப்போ நான் அதை நிறுத்தணும்ல. ஆனால் என்னோட அகங்காரம் என்ன பண்ணோம், என்னோட ஆணவம் என்ன பண்ணோம், நீ செய், நான் எத்தனை வாட்டினா என்ன கிடையாது, அதையே செய் அப்படின்னு திரும்ப 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 செய்ய வச்சு உன்னை இன்னும் இருக்கிற நிலையோட இன்னும் மோசமான நிலைக்கு அது கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு அது பண்ணும் அகங்காரம். அப்போ இந்த 3 பொருளும் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய மனம்ன்ற அந்த பீரோக்குள்ளே இருக்குது. மேலோட்டமாக சொல்கிறோம் மனம்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் அந்த மனம் எப்படி செயல்படுதுன்னா இவ்வளோ விதமாக செயல்படுது. ஆனால் அதுக்குன்னு அடையாளம் இல்லை. ஆனால் அந்த ஒரு பொருள் தான் என்னையும் இறைவனையும் வேறுபடுத்தி காட்டுது. நானும் அவனும் என்னையும் தண்ணியமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு பொருள் தான். ஆனால் நானும் அவனும் ஒன்று சேர்றதுக்கு காரணமும் அந்த ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருள் இல்லைன்னா நானும் அவனும் என்றைக்கோ ஒன்றா சேர்ந்துருவோம்.
ஏன்னா இறைவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இடையில ஒரே ஒரு பொருள் பிரிக்குதுன்னு சொன்னால் மனம்தான். மனசுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நான் மனுஷனாகவே இருக்கிறேன். அந்த மனத்தை இப்படி தான் அழைக்கிறது. அதுக்கு தான் வழிமுறை வேணும். அதுக்கு தான் குருமார்கள் வந்து காலந்தோறும் குருமார்கள் வந்து எத்தனையோ குருமார்கள் இந்த உலகத்தில் வந்துனே இருந்தாங்கம்மா. வள்ளலாறுலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் வந்தாங்க. எவ்வளோ பேர் இந்த கலைகள்ன்ற ஒரு பயிற்சிகள் கற்றுக் கொடுத்தாங்கன்னா யாரும் கற்றுக் கொடுக்கல. நிறைய பேர்கள் அவங்க வந்தாங்க, வாழ்ந்தாங்க, உலகத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அவங்களோட வந்த வேலையை முடிச்சுக்கின்னு அவங்க இறைவனோட கலந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான், நம்ம குருநாதர் மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் வந்து வாழ்ந்து தான் அனுபவித்த கலைகளுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டி, இந்த வழியில் நீ பயணம் பண்ணால் நான் எந்த இன்பத்தெல்லாம் அனுபவிச்சனோ அந்த இன்பத்தெல்லாம் உன்னாலையும் அடைய முடியும்னு ஒரு வழியை போட்டு கொடுத்துக்கிறாங்க. அதுதான் கலை. சரிங்களா? அந்த வழியில் நம்ம ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர் சொன்ன வழியில் நம்ம பயணம் பண்ணால் அவர் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை, அந்த ஞானத்தை நம்மளாலேயும் அனுபவிக்க முடியும். அப்போ தான் மனம்ன்றது அடங்கும். அந்த கலையை கற்றுட்டு வந்தால் மனம் அடங்கி மனம் அடங்கும். அதுதான் ஒருத்தர் கேட்டார், நம்ம அப்பயே சீடர் தான், நல்ல சீடர். அவர் ஒருத்தர் கேட்டார், சாமி பாடம் எதுக்காக பண்ணுறோம்? சமாதி அடையத்துக்காக பாடம் பண்ணுறோமா, ஞானத்தை அடையத்துக்காக பாடம் பண்ணுறோமா, எதுக்காக பாடம் பண்ணுறோம்? ஐயா எதுக்காக பாடம் கொடுத்தாரு? நல்ல கேள்வி தானே சாமி. எதுக்காக பாடம் பண்ணுறோம்? இது ரெண்டுத்துக்காகவும் பாடம் பண்ணலை. உண்மையே சொல்லணும்னா இது ரெண்டுத்துக்காகவும், சமாதிக்காகவோ பாடம் பண்ணலை, ஐயா பாடம் கொடுக்கல, ஞானத்துக்காகவும் பாடம் கொடுக்கல, இறைவனை அடையத்துக்காகவும் பாடம் கொடுக்கல. அப்புறம் எதுக்காக தான் இந்த பாடம் சொன்னால், உன் மனத்தை அடக்கி ஒடுக்கி நீ யாருன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் பாடம். அப்போ நான் யாருன்னு மறைக்கிறதே என் மனம்தான். அப்போ நான் யாருன்னு தெரிய விடாமல் மறைக்கக்கூடிய அந்த மனசை புரிஞ்சு அறிஞ்சு அதை நான் அடக்கக்கூடிய வழியை தெரிஞ்சால் நான் யாருன்றது அதை காட்டி கொடுத்துரும். இப்போ மனத்தை அடக்கிறதுக்கு இந்த வழி நான் யாருன்னு தெரியணும்னா முதல்ல என் மனசை எனக்கு நான் சொல்கிறபடி செய்யக்கூடிய ஒரு சேவகனாக மாற்றணும். அது எனக்கு இப்போ ராஜா மாதிரி இருக்குது, தலையில் கிரீடை வச்சுக்கினேன், அது சொல்கிறபடி தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன், தவிர நான் சொல்கிறபடி அது போகலை. அப்போ ஐயா குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியை கொடுத்து அந்த மனசை அடக்கக்கூடிய கலைன்னு ஒன்று இருக்குதுப்பா. அப்போ மனசு அடக்கணும்னா எப்படிப்பா? உருவமே இல்லாத எப்படி போய் அடக்க போகிற? அடக்க முடியாது இல்லையா? அப்போ உருவமே இல்லாத ஒரு பொருளை அடக்கணும்னா அதுக்கு சாட்சியாக ஒரு பொருள் இருக்குது, உனக்குள்ளவே இருக்குது. அது காரணம்னா அந்த காற்று, மூச்சு தான் மனசுக்கு சாட்சியாக இருக்குது. அப்போ மனசை அடக்கணும்னு யாராவது முயற்சி பண்ணோம்னா முதல்ல நாம் பிடிக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய மூச்சு. அந்த மூச்சில் முதல்ல கை வைக்க ஆரம்பித்தோம்னா மனம்ன்ற அங்கே ஒலிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அப்போ மனசை அடக்கணும்னா முதல்ல எங்கே போனோம்னா மூச்சை வசப்படுத்தணும். உன் மூச்சு வசப்படுத்தினா உன் மனமும் வசப்படுத்தும், உன் மனம் வசப்படுத்தினா இறைவனே வசப்படுவான். அப்போ இறைவனை காணணும், இறைவனை உணரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா மூச்சை தன் வசப்படுத்தணும். மூச்சு தன் வசப்படுத்தினா மனமும் வசப்படும். மனம் வசப்படுத்தினா இறைவன் தேட வேணாம், நம்ம மனசுக்குள்ளேயே வந்து அவனே உட்காந்துருவான். சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமான அடிப்படை பொருள் இந்த மனம்தான். அப்போ மனசை பற்றி ரகசியங்கள் தெரியணும், மூச்சை பற்றி ரகசியம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பாடம். இந்த பாடமே மூச்சு கலையை கைவசப்படுத்துறது தான். ஏன்னா அது தெரியாமல் வாழ்ந்துட்டோம். இதுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதானே அதை பண்ணும்போது தான் தெரியும். ஓடும். ஏன்னா அது இயற்கை, இயற்கை. ஏன்னா நம்ம இவ்வளோ காலம் வந்துட்டோம், நமக்கு ஒரு 50-60 வயசு ஆகுதுன்னா இவ்வளோ காலமாக நம்ம எப்படி பார்த்துட்டோம்? கண்ணு எங்கே பார்க்குதோ மனம் அது பின்னாடியே ஓடிச்சு, காது எங்கே கேட்டுதோ மனம் அது யார் பேசுறது என்ன பேசுறாங்கன்னு கேட்குது. அப்போது புலன்கள் கூடவே உறவாடி இந்த மனசை பிரிக்கணும். அது அவ்வளோ ஈஸியா? பிறந்ததுலேருந்து ஒன்றாவே சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க, ரெட்டை பிறவி மாதிரி இருந்துட்டாங்க. இப்போ போய் பிரியணும்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். மனசு மாறி எந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னா மூச்சுன்ற கலையை பிடிக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அப்போது மனசை அடக்கணும்னு சொன்னால் அந்த மனசுக்கிட்ட நேரடியாக மோதக்கூடாது. மனம்ன்றது ஒரு முரட்டுத்தனமான மாடு, அது ஒரு காளை மாடு. அதை போய் நேரம் அடக்கணும்னா தூக்கி கீச்சு போட்டுரும், நம்மளை பீஸ் பீஸ் ஆகிடும். அப்போ நாம் என்ன பண்ணோம்னா அதை அடக்கிறதுக்கு முன்னாடி உன் மூச்சை வசப்படுத்து. மனம்ன்ற மாட்டை அடக்கணும்னா மூச்சுன்ற மூக்குனாங்கயிறை நீ முதல்ல பிடிப்பா. எவ்வளோ பெரிய முரட்டு மாடாக இருந்தாலும் மூக்குனாங்கயிறு இருந்தால் அது அடங்கும். அப்போது இந்த கலை எல்லாம் எதுக்கு அடிப்படையான ஒரு கலைன்னு சொன்னால் மனத்தை அடிப்படையான கலை. அப்போ அந்த மனசை பிடிக்கணும்னா முதல்ல நம்ம எங்கே போய் கை வைக்கணும்னா மூச்சில் கை வைக்கணும்.
அப்போது இப்படி தான் படிப்படியாக இருக்குதுமா. அப்போ ஐயா பாடம் கொடுத்தாரு. எதுக்காக பாடம் கொடுத்தாரு? இறைவனை போய் சேரணும்னா இறைவனை போய் சேரத்துக்காக பாடம் இல்லை. ஞானத்தையும் அடைய முடியாது, சமாதியும் அடைய முடியாது. அப்போ என்ன தான் அடைய போகிற அப்படின்னா நீ யாருன்னு முதல்ல அறிஞ்சிக்கோ. நீ யாருன்னு என்னைக்கு அடைஞ்சிட்டியோ அன்னைக்கு சமாதி கைகூடும், ஞானம் கைகூடும், இறைவன் உன் நிற்பான். இதை தேடி போனால் என்ன ஆகுனா இது எல்லாமே கைகூடாது. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சால் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும். அப்போ ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் எதுக்காக? நீ யாருன்ற அந்த அறிவு உனக்கு வரல, அது வர்றதுக்காக தான் பாடம். அந்த அறிவு நமக்கு வந்துட்டால் மற்ற 3 வெயிட் பண்ணாமல் தானாக வந்துடும்.